தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பட்ஜெட் ஒதுக்கல அப்படின்ட்டு சிஎம்ஏ சொல்றாங்க. அதனால நிறைய போராட்டங்கள்லாம் பண்றாங்க. இந்த போராட்டங்கள் அர்த்தமற்றதுன்னு எதிர்கட்சிகளே சொல்றாங்க. ஆக்சுவலா கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா மின்சார கட்டணம் உயர்ந்ததுக்கு ஏன் கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தல? தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எல்லா மாவட்ட பேரும் சொன்னாங்களா? சொல்லல. தமிழகத்திற்கு இந்த பட்ஜெட் வரும்போது எல்லா மாவட்டங்களுக்குமான பட்ஜெட் தான் அது. அதே மாதிரி இந்தியாவிற்கு இந்த ஒரு பாரத தேசத்துக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அனைத்து மாநிலங்களுக்காக தான். நான் இன்னும் சொல்ல போனா ஹைதராபாத் சென்னை காரிடார் பெரிய ஒரு திட்டம் வரவேற்கப்பட்டிருக்கிறது. ரயில்வேக்கு போன வாட்டி 800 கோடி தான், இப்ப 6000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே அமைச்சரை சொல்லியிருக்கிறாரு. நேற்று மரியாதைக்குரிய ஜிதேந்திர சிங் சொல்லியிருக்கார், பல மாநிலங்களை விட தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒதுக்கப்படவில்லை என்று சொல்வது அப்பட்டமான அரசியல். இதை தமிழக முதலமைச்சர் கைவிட வேண்டும்.